ஹாய் கைஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்னைக்கு நம்ம செஸ்ஸில் வந்து இன்டர்கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசில் கேம்பிட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நைட் F3 வைக்கலாம். ஆல்ரெடி நம்ம இந்த சென்டர் கண்ட்ரோல் பண்ணிட்டனால அவங்க பான் D5 எடுத்துகிட்டு வருவாங்க இந்த ரெண்டு ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. அடுத்து நம்ம பான் E4 வச்சோன்னா இது அவங்களுக்கு ஒரு ஃப்ரீ ட்ரேடிங். இதை வந்து அப்படியே அவங்க கேப்சர் பண்ணிடுவாங்க. அடுத்து இப்போ இது நம்ம நைட்டுக்கு அட்டாக்னால நம்ம நைட் G5 வைக்கலாம். ஏன்னா இதுக்கு இன்னும் அட்டாக் கொடுக்கும். அண்ட் நம்ம இந்த சைடு ஃபுல்லாக கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்கோம். அவங்க திருப்பி நைட்டு டெவலப் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த பானுக்கு வந்து சப்போர்ட்டும் கொடுப்பாங்க. நம்ம அடுத்து பான் D3 வைக்கலாம். அவங்க ஹாப்பியாக பானை கேப்சர் பண்ணிப்பாங்க. அடுத்து நம்ம இதை கேப்சர் பண்ணலாம். நம்ம வந்து அந்த பானை கேப்சர் பண்ணிட்டோன்னா அவங்களுக்கு இந்த நைட் மட்டும் இந்த இடத்துல இருக்கிறது அனாயிங்காக இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல கிங் பக்கத்தில் இருக்க ஃபோர்க் கூட பண்ணல. அதனால நம்ம பான் H6 வைக்கலாம். ஸோ நம்ம இந்த இடத்துல வச்சிங்கன்னா கிங்கு கண்டிப்பாக கேப்சர் பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா குவீனை நம்ம எடுத்துருவோம். ஸோ இப்போ திருப்பியும் வந்து நம்ம பிஷப் டு G6 செக் கொடுத்தோன்னா அவங்க ஃப்ரீயாக வர பீஸை எதுக்கு விட போகிறாங்க, கேப்சர் பண்ணிடுவாங்க. அடுத்து நம்ம குவீனை கேப்சர் பண்ணிடலாம். ஆனால் இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் மட்டும் முக்கியம். அவங்க கண்டிப்பாக அடுத்த மூவ் E5 இல்லைன்னா E6 தான் பண்ணுவாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து ஓகே ஃப்ரீயாக நமக்கு கிடைக்குதுன்னு நம்ம பாட்டிக்கு இந்த இடத்துல கேப்சர் பண்ணிட்டு போனோன்னா அவங்க பிஷப் டு B4 செக் வச்சு டிஸ்கவர் அட்டாக் பண்ணாங்கன்னா நம்ம வந்து அதை குவீனை வச்சும் பிளாக் பண்ண முடியாது. ஸோ அங்கே நம்ம குவீனை கேப்சர் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த விஷயத்தில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் மூவ் வந்து நம்ம இந்த பானை கேப்சர் பண்ணிக்கலாம். அதுக்கு பதில் இந்த பான், அதுக்கப்புறம் இந்த சைடுக்கு போகலாம். ஓகே காய்ஸ், பாய்.